எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் புட்டு. ஆமாம், மக்காச்சோளத்துலேருந்து புட்டு செய்ய போகிறோம். நம்ம எல்லா தானியங்கள்லேயும் புட்டு செய்து சாப்பிட்ருப்போம். இந்த மக்காச்சோளத்தில் புட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம். சுத்தப்படுத்தி ஊற வச்சு காய வச்சு அதை மிக்சியில் அரைச்சி வறுத்து எடுத்து வச்ச மாவு 1 கப் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக உப்போட இந்த மாவை நல்லா கலந்து விட்டுறோம். எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி நல்லா கலந்து விடுறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசறணும். நம்ம புட்டுக்கு எப்போவும் செய்வோம்ல அதே மாதிரியே தான். ஆனால் இதுக்கு ஜாஸ்தியாக தண்ணி தெளிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஊறுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட தேவை. நான் பக்குவம் காட்டுறேன், அது வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ இது கனமாக இருக்கிற பொருள் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா ஊறி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா புளிச்சு போயிடும். அப்புறம் அதை திறந்து பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். அதாவது வரட்டு மாவு, உதிர் மாவு வீட்டில் வச்சுருப்போம்ல, பதப்படுத்தின மாவு, இந்த மக்காச்சோள மாவு, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து உதிர்ற மாதிரி பக்குவப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்பவும் புட்டுக்கு பிடிக்கிற மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வரணும். அந்த கொழுக்கட்டையை உதுக்க வரணும். அந்த மாதிரி பக்குவம் தான் இந்த மக்காச்சோள புட்டுக்கும் நம்ம பக்குவம் பார்த்துக்கணும். தேங்காய் பூ திருவி வச்சுருக்கோம். கொஞ்சம் பரும்பூவாக இதில் நான் திருவியிருக்கேன். அது உங்கள் இஷ்டம். ஏன்னா இது மக்காச்சோளம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால சேர்த்து சவைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கண்ணில் நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பதப்படுத்தின மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். மறுபடியும் தேங்காய் பூவை அடுத்த அடுக்கு தேங்காய் பூவை எடுத்து வைக்கணும். 3வது அடுக்கு மேலே மறுபடியும் மக்காச்சோளத்தை எடுத்து வைக்கணும். மேலே தேங்காய் பூ எடுத்து வைக்கணும். நம்ம எப்போவும் கொழா புட்டுக்கு வைப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான் இது. சிரட்டை புட்டு மோல்டு இது பேர். நம்ம தென்னை ஓடு இருக்கு இல்லையா, தேங்காயோட சிரட்டை, அதில் தான் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய நாகரிகத்துக்கு தகுந்தா போல் இது எவர் சில்வர்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி மூடிடணும். லேயராக நம்ம வச்சிட்டோம். குக்கரில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை உள்ளே நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதுனாலும் அது உள்ளே வச்சுட்டு மேலே இதை வச்சு வேக வைக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா தொடர்ச்சியாக ஆவி வர்ற நேரம் மூடியை திறந்துட்டு மக்காச்சோளத்தை எடுத்து நம்ம திரித்து பார்க்கணும். நம்ம எல்லா புட்டுக்கு கோதுமை புட்டுக்கெல்லாம் திரித்து பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி அப்படி திரித்து பார்க்கணும். திரிப்பட்டுருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட இந்த மக்காச்சோளம் வெந்த உடனே வாசனை வரும் பாருங்கள். சாப்பிடுங்கிற மாதிரி அப்படி ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு புட்டை மாற்றிட்டோம். சிரட்டை புட்டு ரெடியாக இருக்குது. இதுலேயும் அந்த சில்லு போடணும். தேங்காய் போடுறதுக்கு முன்னால் மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இதுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எதுனாலும் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை ரொம்ப அபார ருசியில் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.